you so much. Thank you, sir. Bala, thank you, Bala. I love you, Bala. I love you I guys. love you, sir. We love you so much. அவ்வளோ எனர்ஜி இப்போ நீங்க ஓடி வரதுலயும் தெரியுது, உங்களுடைய படங்கள்லயும் தெரியுது. You're so stylish. I mean, I keep saying things, but please. அப்படியே ஓடி வருது எனக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலான்றதுக்காக தான். Anyway, very good evening to all. Our dear Sharat sir, I'm so honored to have you with us. Thank you so much, sir. Thank you for being with us. First, Sivakarthikeyan sir, கூப்பிட்ட உடனே நீங்க வந்தது இட்ஸ் வெரி பிக் டீல் ஃபார் மீ. ஏன்னா யூ ஆர் an example, Sivakarthikeyan sir, because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth. And you are an inspiration to all the new actors, so most of them. It's an amazing thing, Sivakarthikeyan. Thank you so much for being with us. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோம்னா அதே விட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐவ் நாட் ட்ரைட், விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணல, ஆர்மி பண்ணியாச்சு. ஐ நெவர் டன் அ ப்ராப்பர் ரொமான்ஸ் ட்ராமா. ஸோ திஸ் ஐ ரியலி அட்டெண்டட். Britta sir, thank you so much for giving me the opportunity. And Sneha Brito, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி பேசலன்னா அப்புறம் ராட் விடும். And thank you Sneha Brito. And by the way, எப்பவுமே Sneha Brito வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. She is really a tough producer. Sharat sir, you are right. You are very right. ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட. சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட். I have that evidence, Sneha. Thank you so much. Akash. Bye. I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட ரெண்டு ஷர்ட்டோ மூணு ஷர்ட்டோ மாத்திரமா உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். பட் the first day shoot like that, every day I saw the growth in you as an actor, which is phenomenal. Of course, you have it in your blood, you know, otherwise there, and that is there. It's there. But to see it come alive, அது வந்து நிஜத்துல பார்க்கிறது வந்து அவருக்கு அந்த ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா ஒரு படம் முடிச்சோன்னு எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமா இருக்கும். When people appreciate you, ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. When you all win is when I win. And அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உட்கார்ந்து டென்ஷன்ல எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் வித் அஸ். அவர் வந்து எனக்கு குரு மாதிரி. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம். காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவாரு, நல்லா இல்லை அப்படின்னு. இஸ் தட் டைரக்ட் ஆன். ஸோ அவரு ஃபுல்லாக பிடிச்சிட்டு பார்த்தோன்னே ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்கு, the voice come out really well அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. That to hear from Srikar sir is a big deal for me. It's a very big deal. I was very very happy. Akash, you have done a great job. And I'm very happy to make a film with you. And I should tell you that I'm very proud, very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்ல. Sharat sir, I don't think she'll be able to make it here to for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ தான் குழந்தை வேற பிறந்து இருந்தது ஆக்சுவலாக கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்க கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But then Verity, Nayanthara, through Nayanthara and Vicky, I got your number. முடியவே முடியாது கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு I got her to do this film. And Kalki, thank you so much for being. Aditi, I have something more to tell. I'm not coming to you now. Okay, and Vijay Antony sir, ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு thank you so much for coming. ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். My dear Shiv Pandit, டக்குன்னு உடனே செட்டில் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டா ஷிவ் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்படுது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறது எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் ஷேர்ஷாலுக்கு பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணுது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ஷிவ் ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் மீ ஷிவ், யூ டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலாக. ஷிவ் ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஷிவ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேவங்கல், you've been amazing support. I've seen since my very first film, we have always appreciated all my work and you've always been very supportive. Thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone.
Anyway, so Aditi, I heard you speak about me, about okay how we went, how we gave the narration. I get more excited in giving a narration generally. You know, that gives me more excitement. That gives me more energy actually. You ask me to narrate that film, generally shooting போறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நரேஷன். அப்போ தூக்கத்தில் அடிச்சு எழுப்பி கேட்டா கூட இந்த ஷார்ட் எங்கன்னா கரெக்டா எதிரில எங்க வந்து கரெக்டா சொல்லிடுவேன். தூங்கி எதிரி ஸ்கிரிப்ட் கூட படிக்க we can even do that because it has to become part of your blood. And you, in spite of that, coming on set and your performance, there are couple of places எங்க தெரியுமா pre-intervalலையும் the later part I cried. நிஜமாவே சொல்றேன். When I saw Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. When my eyes teared up, ஏன்னா எல்லா தடவை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும். எனக்கே கனெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தணும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலா. Aditi, you made me, you touched my heart. Your performance was really, really nice. Thank you, Aditi. Thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணா பின்னா ஓடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. கேமரன் பிரைசன் அவர் வந்து விளக்காரன் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமரன் பிரைசன். இட்ஸ் ஆல்சோ phenomenal work. ஏன்னா phenomenal work ஜென்ரலா சொல்றது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனிதிங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That's what is really beautiful about it. அதனால என்ன படத்துக்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. Class glamour அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He is shot for the emotions. That is come out really, really well. Of course, Srikhar Sarupati சொல்லிருக்கேன். Costume Anuvardhan, thank you so much Anu. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் I can explore, என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலா. அது வந்து கரெக்டா கொண்டு வந்துருவாங்க ஸ்கிரீன்ல. அது எந்த ஒரு இதுவும் இல்லாம வைஃபா மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். But she has always seen, not only with me, all the directors, she's always had an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think the number of model put out Saravanan, and I think you've done a great job Saravanan. Thank you so much. It is Dinesh Master. Like Dinesh Master is all time my favorite choreographers actually. I love it. So he's done a great job. In the part of the basic பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது I've started with only 3 tracks. Now today is the day with Yuvan Shankar Rajan. Yuvan, நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போய் முடிப்போம். ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுல யுவன் இது நிறைய மேடையில சொல்லியிருக்கேன். You have always been a strong pillar and a strong support in my career. ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்து வராமலும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தியேட்டருக்கு. That's the truth. Keeping the song. அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆயிட்டா அந்த படமே ஓடிச்சாங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் a strongest support for me. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும் யுவன் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும் இது யுவனோட பிளே, இங்க யுவன் விளையாடுவாரு, இங்க யுவன் பூந்து விளையாடுவாரு, அது தெரியும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா இட்ஸ் பிரில்லியன்ட். Thank you so much. I'm actually open, I can tell in public. I'm indebted to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really indebted to you. I don't know whether in this life I could resolve it. எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம். We'll just give it a shot and we'll try. So that will be really great. Adesh, thank you so much Adesh. Kachi Sara பாட்டு எழுதுறாரு Adesh, and Adesh has written my song in this. Vignesh ஒரு பாட்டு எழுதிருக்காரு. Vignesh and I are not able to, their family, but they're in Dubai, they're not able to be here. And I have a lot of nice, interesting, all my other team ADs. All my ADs, thank you so much guys, because without you guys I won't be able to even make this film actually. You guys really gave me great support. And I don't know who I'm missing in all these things. Karan, I love you Karan. I can never miss you Karan. And most importantly, Neelan. Neelan வந்து is the writer. அவர் எனக்கு அறிந்த மரியாதைகளும் டைம்ல இருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கூட இருக்காரு. அறிந்த மரியாதைகளும் பட்டியல் சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன். தேங்க்யூ சோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக் படிப்போம். அதாவது ஒரு புக் படிக்கும் போது 21 வால்யூம் 30 வால்யூம்ல படிச்சு முடிச்சு அவருக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கணும் நீலன் கிட்ட தான் கேட்பேன்.
ஸோ நீலகிட்ட இருந்து அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன கதை வேணாலும் எழுதும். நீல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் எ கிரேட் சப்போர்ட். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட், ஐ டோன்ட் நோ அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ். விஜய் சார், பாவி அவர் வந்து சொல்லணும் பயங்கர கட்டு. அவர் வந்து பயங்கர கோபமா இருக்காரு நினைக்கிறேன் விஜய். ஆக்சுவலா விஜய் எப்பவுமே எனக்கு விஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலா கண்ணாமண்ணு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா பண்ண இதெல்லாம் வேணாம், ரொம்ப சிம்பிளா எழுதுலாம், ரொம்ப பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா என்னை எழுத விட மாட்டேன், எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டு பாவி இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா Vijay has written most of my songs and has done a lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much, Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்ன தெரியல, because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows. Actually, உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில. I think இந்த படத்துல நீங்க you have done it and you'll be doing much more in many more films. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன் பாலா, and I love you Bala again. நான் வந்து கேட்டுட்டு நான் Bala is coming அப்படின்னு கேட்டுட்டேன். ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being, thank you for being a great support, and thank you so much everybody, and I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. ஏசி பாயா ஜனவரி 16 எல்லாருமே தியேட்டர் போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்கே ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படம் வேற லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை மீட் பண்ணி படம் பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசி பாவம் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக இருக்கு நான் நம்புறேன் சார். எப்பயுமே இந்த இடத்துல நான் விடுறதா இல்லை சார். ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனாலும் யுவன் சார் 2 பேர் சேர்ந்தாலும் நீங்கள் இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் மீட் தான் நிறையா நான் பார்த்துருக்கேன். இந்த மொமெண்ட் நான் மிஸ் பண்ணுறது சார். ஏன்னா எப்பயுமே நான் நிறைய பார்த்துருக்கேன். மிக்சி ஜாவல் மாதிரி நீங்கள் போய் சேர்த்தே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை. இப்போ இவனை கூப்பிடுமா? ஆமாம் சார், ஆமாம் சார். Yuvan, please Yuvan. வாங்க மல்லா. சார் Yuvan சார் வந்தாரு. வந்தாங்க சார். ஆக்சுவலா இப்போ நான் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க இப்போ 7வது இருந்து ஃப்ரெண்டா இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேர் சேர்ந்தாலே வேற லெவல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், இவன் சார் ஐ லவ் யூ வெரி மச் உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம். கேங்ஸ்டர் யாருக்கு பிடிக்கும்? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், you love this gangster. சார் ஆக்சுவலா காவல்துறையை டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும் தான். சரி, நான் எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க விரும்பி கேட்கறாங்க வேணும்னு சொல்லிட்டு சார் ஆக்சுவலா உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சார் பத்தி. ஏன்னா உங்க படமானில நான் போயிருந்தேன். யுவன் சாரை பத்தி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு நீங்க பட்டியல் போட்டு சொல்லுங்க. பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். கூப்பிட்டு எப்போ பாரு ப்ரோ, எப்போ ரோல் பண்றது, ஐ ஹவ் சாங் ஐ நீட் டு ரியலி கெட் வி நீட் டு லேர்ன். ஓகே ப்ரோ, ஓ ப்ரோ, சோ உயிரை போயிட்டு இருக்கும் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உட்காந்து வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் இருக்கிற ஒன்னே ஒரு வட்டம் இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அதே மாதிரி சிரிப்பு பாருங்க கேங்ஸ்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்கேன் தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், high on music bro. You're high on music bro, you're high on music. நிஜமா சொல்றேன் பல ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்ம சமாளிக்க கூடாது. அடிச்சு யாராவது தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு. இடி அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாள் நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார் ஐஎஸ்ஐ முத்திரை காம். அது எப்படி இருக்காரு எனக்கு சத்தியம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலி. இஸ் ட்ராக் டீலர், இஸ் கேங்ஸ்டர். யுவன் சாரும் கூட வியாபாரி ஒண்ணு, சும்மா 2 பேருமே பிடிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலா எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? என்னது? ஓகே. எங்க வட்டாரத்துல யுவன் சார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க வட்டாரத்துல யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அது மேல பேச மாட்டாரு அப்படின்னு. அராத்துக்கு இது நம்பர் 1 அராத்து. சத்தியமா சொல்றேன், பிராங்க் டு தி கோர். பிராங்க் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது யாருமே பிராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலா. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான
மனுஷனே கிடையாது. ரெண்டு ஆப்போசிட். டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் we still love him so much. ஏன்னா அந்த கீபோர்ட்ல மட்டும் கையை வச்சான்னு வச்சுக்கோங்களேன், எங்க இது போட்டுதுன்னு தெரியல, குட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்டா ஒண்ணே கேட்கறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி பிரதர் பிளான் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம் பிரதர், பரவாயில்லப்பா நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுருக்காரு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் சொல்லுங்க, நான் பிரேம் ஜெய ஹீரோவை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட், ஏன்னா இவனுக்கு எழுதிச்சாங்க. ஏன்னா இவன் ஜெனரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு பாரு, ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம் ஜிக்கு வந்து சார் ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான் எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு லைவ் கால் ஆக்சுவலா லைவ் கால் நானும் இல்லை பிரதர் ஐ ஒன்னே ஒன்று கேட்டேன், ஐ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிச்சயமா உனக்கு படம் பண்ணணுமா, பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு ஸ்டுடியோல போன் பண்றேன், தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர் ஐ வெரி ஷுவரை போட்டுலாம் கேட்டது. பயங்கரமான பிராங்க், இதோட பயங்கரமான பிராங்க்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நானும் வெங்கட்டு போயிடுவோம், நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டால் தூசியாதென்றே, அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காரு. இவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விடணும். வெங்கட் பண்ணிப்பாரு கரெக்டா ஸ்டுடியோக்கு போகும்போது, என்னப்பா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு, பாட்டு போட்டாச்சு உனக்கு, பாட்டை போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவனை உட்காந்து வெங்கட் உன்னோட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இவனை மாட்டி விட்டு வெங்கட்ல என்ன நிஜமாவா உனக்கு போட்டிருப்பாயா, அவன் கண்டிப்பா உனக்கு போட்டிருப்பான், அவன் கண்டிப்பா போட்டிருப்பான். நீங்க அந்த பாட்டு போட்டு ஈஸியா இவனை மாட்டி விட்டுருவாரு. மாதிரி யாருக்கிட்ட மாட்டி விட்டுருவாரு, சும்மாவே பாட்டு. நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்லா மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டேரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலா, மாட்டி விட்டுருவேன் இவன்கிட்ட. உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பி. சூப்பர் சார். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடரணும் நான் கேட்டுருவேன் சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுத்தா சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ அடுத்த நமக்கு ஒரு நபர், ஒரு முக்கியமான நபர் இந்த ஈவெண்ட்ல வந்து ஐ திங்க் ஹி பிளேஸ் a very very major role. இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான நபர் கூட. ஸோ அவரை பத்தி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி we have an AV about him. Over to the AV. For more videos, like, share, comment and subscribe.